மணப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் பின்புறம் அஜித்குமாரை காவலர்கள் தாக்கும் வீடியோவை எடுத்த சத்தீஸ்வரன் தற்பொழுது பேட்டியளித்துள்ளார். சொல்ல முடியாது. ஒரு 15 செகண்டுக்குள்ள தான் அவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்த நிலையில் தனக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாகவும் பல்வேறு தொலைபேசி அழைப்புகள் மூலம் மிரட்டல் வருவதாகவும் சத்தீஸ்வரன் புகார் அளித்த நிலையில் தற்பொழுது பேட்டியும் அளித்துள்ளார். மன உளைச்சல் இந்த மாதிரி பார்த்து இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நேரடியா வராம மறைமுகமா ஒரு சிலர் சொல்லி வர்றாங்க. ரிப்போர்ட்ஸ் மூலியமாவுமே என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் அடிச்சு கொண்டு போய் விட்டீங்களா அந்த தம்பி அப்படின்னு. அப்போ நான் அவங்களே ஊரில் போய் விசாரிச்சுக்கண்ணே, அடிச்சுன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, நீங்கள் என்ன குற்றாலின்னு கூட சேர்த்துக்கணும்னு சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்க, அந்த பையன் தாங்க இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு காரணம். நான் ஒத்துக்கிறேன், என்ன என் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, மனசாட்சி படி நான் பண்ணிட்டு இருக்கேன். அது அவனுக்கே என்னை பற்றி சொல்கிறாங்களே, குற்றம் சொல்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், அவனுக்கு இது நடந்திருந்தாலும் நான் கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க இதை எப்படி வேணாலும் அரசியலாக்கலாம், எதை வேணாலும் ஆக்கிட்டு போகிறாங்க. நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நான் என் மனசாட்சிப்படி தான் பேசுவேன். இந்த ஊர் அந்த மாதிரி தான், நீதி தெய்வம் வாழ்கிற ஊர். நான் நீதியை தான் நிலைநாட்டுறது தான் பேசுவேன். நான் தவறாக பேசலை, யாரையும் நான் அடிக்கவும் இல்லை. அது இங்கே இருக்கவங்க ஊருக்கும் தெரியும், இறந்து போன அஜித்துக்கு நல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.